அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் நடைபெறுகின்ற 12 சிவாலயங்களில் இரண்டாவது சிவாலயம் திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம். இது திக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் சுற்றுச்சுவரை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் 84 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. ஆனால் பணி துவங்காமல் இருந்ததை கண்டித்து இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தினார்கள். தொடர்ந்து மண் கொண்டு வந்து படித்துறையில் கொட்டப்பட்டது. பல மாதங்களாக அந்த மண் படித்துறையில் குவிந்து கிடக்கிறது. ஆடி அமாவாசை வரும் நிலையில் பக்தர்கள் பலிதர்ப்பணம் செய்ய முடியாமலும் ஆற்றில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்ய முடியாமலும் தவித்து வருகிறார்கள். இதனால் படித்துறையை காணவில்லை என்று கூறி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் திக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்ட காட்சிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தமிழக அரசு நீர்வளத்துறையே ஏமாற்றாதே இந்துக்களை ஏமாற்றாதே. நீர்வளத்துறை அதிகாரியை கண்டிக்கிறோம். நாட்கள் உள்ள நிலையில் இந்த பக்தர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த படித்துறையில் மண்ணை போட்ட அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து இங்கே உயிர் பலி வாங்கும் சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த படித்துறையை கண்டுகொள்ளாத அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை. இது முதல் கட்ட போராட்டமாகும். அடுத்ததாக புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நடத்தப்படும் என்று உறுதியளிக்கிறேன். ஓம் காளி, ஓம் காளி. ஏமாற்றாதே சிவ பக்தர்களை ஏமாற்றாதே சிவ பக்தர்களை. குளிக்க படித்துறை இல்லை எங்களுக்கு, உங்கள் பணம் உனக்கு. குளிக்க படித்துறை இல்லை எங்களுக்கு. சரி செய். ஏமாற்றாதே ஏமாற்றாதே மீது நடவடிக்கை எடு. ஏமாற்றாதே சிவ பக்தர்களை ஏமாற்றாதே. அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிவிட்டு சென்று விட்டார். பணம் எங்க போச்சுன்னு தெரியல, பக்கச்சுவரையும் காணவில்லை. அதற்கு கண்டுபிடிக்க வேண்டிய அதிகாரி போன நிர்வாகியும் கண்டுபிடிக்கணும். எந்த அதிகாரிகிட்ட இருக்கிறது கண்டுபிடிச்ச அந்த அதிகாரிகளை உண்மையிலே ஒரு நாளைக்காவது திக்குறிச்சி மகாதேவர் ஆலயத்தில் கூட்டிட்டு வந்து சிவ பக்தர்களிடம் காட்டி கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 12 சிவாலயங்களில் இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி மகாதேவர் ஆலயத்தில் பல பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகாவிலிருந்து மகா சிவராத்திரி என்று சாமி கும்பிட்டு இந்த படித்துறையில் பக்தர்கள் நீராடி சாமி கும்பிட்டு செல்வது வழக்கம். அது மட்டுமல்லாமல் ஆடி அமாவாசை அன்று புத்திருக்களுக்கு பலி தர்ப்பணம் செய்து இந்த படித்துறையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து நீராடி பகவானை தரிசித்து செல்வது வழக்கம். இந்த வருடமானது புதன்கிழமை 12ஆம் தேதி பலி தர்ப்பண நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் சமூக விரோதிகளால் இந்த படித்துறையில் மண்ணள்ளி போட்டு இப்போது பக்தர்களுக்கு குளிக்க இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பல அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த மண்ணை அள்ளி போட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த மண்ணை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை நீர்வளத்துறை அதிகாரியை கண்டித்து அதிகாரி அலுவலகத்தில் நிதி கொடுக்கும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.